போன 2ஆம் தேதி தான் என்னுடைய பேரை சாம்ஸ்லேருந்து ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி நான் மாற்றினேன். அது மாற்றும்போது எனக்கு இது நாள் வரைக்கும் கூடவே இருந்த நண்பராக இருந்து என்னை அழகாக என்னுடைய பதிவுகளெல்லாம் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணி தொடர்ந்து 20 வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நட்பில் இருக்கிற பிஆர்ஓ கோவிந்தராஜன் சார்கிட்ட அந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சேன். சீரியஸாகவே பட்டி தொட்டி எல்லாம் அட்டிச்சு தூள் கிளப்பிட்டார் அந்த பேரை. இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாதவங்க எல்லாமே அதை பார்த்து பண்ணாங்க. ஆச்சரியமாக இருந்தது. இந்த வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் மெசேஜ் அனுப்ப முடியல. பட் இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். பட் அனுப்பாத அத்தனை பேரும் எனக்கு பயங்கரமாக பேசி நன்றி சொன்னாங்க, பாராட்டினாங்க, வாழ்த்துனாங்க. ரசிகர்கள், மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இதை அவங்க கிட்டெல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் சார்ந்த கலக்கிட்டீங்க. அவ்வளோ பேர் என்னை கூப்பிட்டு பாராட்டினாங்க. கோவிந்தராஜ் சாருக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் அன்பு முத்தங்களும். அவருக்கு அதாவது பேரை மாற்றினது அதான் ஆக்சுவலாக அந்த ஜாவா சுந்தரேசன் சொன்னாலே வளர்ச்சிக்கு ஒரு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு பேருன்ற மாதிரி ஆயிடுச்சு. யார் வாழ்க்கையிலாவது ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டானா பெரிய ஜாவா சுந்தரேசன் நினைப்பா அப்படின்ற மாதிரி. உண்மையிலுமே பேரை வச்ச ராசி பாருங்க. இது வரைக்கும் ஒரு படத்தில் நடிச்சேன், இதுக்கு நடிகனா போய் பேசியிருக்கேன், நண்பனா போய் பேசியிருக்கேன். ஆனால் பேர் வச்ச அடுத்த நிமிஷம் கெஸ்டாவே ஒரு படத்துக்கு வந்திருக்கேன் பாருங்க.